நல்லா இருந்துச்சு அந்த படம். ஆக்சுவலி இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறையா ஃபெசிலிட்டி சென்டர் போயிட்டு அங்கே நடக்கிற ஒரு சின்ன க்ரைம் பற்றி பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோட ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஆனந்த் அண்ணாவோட டிரான்சாக்ஷன் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்துச்சு படம். இல்லை ஒரு படம் போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. ஒரு வாட்டி ஃபேமிலியோட வந்து ஒரு வாட்டி என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. 190 ரூபா கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதான் புதுசாக கப்புள்ஸ் வந்து கல்யாணம் ஆனோடனே டக்குன்னு குழந்தை இல்லை அப்படின்னே அவங்க ஹாஸ்பிட்டலில் நிறைய போயிட்டு இருக்காங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி தெருக்கு இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது, இப்போ அது இருக்குது. ஸோ அது ஏன் அது கொண்டாந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு மெசேஜோட சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படமே ட்விஸ்ட்டு தான், ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கருத்து இருக்க போகுது அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தேன். கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க, பயங்கர. நான் ரொம்ப எமோஷன் ஆகி ஹாப்பியாக இருந்தேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன், வந்து வாட்ச் பண்ணலாம். ஆமாம், அதான் சொன்னல, அந்த கருத்து நம்ம சொல்லிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. ஆம்பளைங்க குழந்தை பெற்றா மட்டும்தான் ஆம்பளைங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கருத்து. அதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. டெக்னிக்கலாக ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியனும் நல்லா பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர்கள், அனைத்து கேமராமேன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு ஆம்பளைனா குழந்தை பெற்றா தான் ஆம்பளை அப்படிங்கிறது இல்லாமல், இந்த உலகத்தில் ஆதரவற்றவர்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்து அவங்கள நல்வாழ்க்கையை எடுத்து நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாலே அவங்க ஆம்பளைத்தனம் தான் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. மருத்துவ ரீதியாக தன் குறைகளை இருக்கிறத போலி மருத்துவர்கள் மூலமாக எப்படி ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு விழிப்புணர்வாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்து போயிடுறாங்கல்ல, அதன் மூலம் அதை வச்சு யார் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அவேர்னஸாக இருக்கணும், எதுக்கும் நம்ம தளர வேண்டாம், எந்த குறையை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது இந்த உலகத்தில். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது ஒரு மைனஸாகவே நம்ம நினைக்க வேண்டாம். அதை விட பெட்டரான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்கார். ஒரு குடும்பஸ்தனா தன் குறையை வந்து மறைச்சு அதன் மூலம் அவர் வருத்தப்படுற விஷயங்கள், ஃபீல் பண்ணுற விஷயங்கள் மனைவி கிட்ட, அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா உருக்கமாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே எல்லா நடிகர்களும் நல்ல உணர்ச்சிபூர்வமாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த கார் திருடர்கள் வந்து நல்லா காமெடியில் கலக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெஸ்ஸர் ஓரில் அடிக்கலை, அப்படியே ஸ்மூத்தாக ஒரு சஸ்பென்ஸாகவே போகுது. சஸ்பென்ஸாக போய் கொஞ்சம் சுமூகமாக முடிச்சிருக்காங்க. கிரியேட்டர் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாமா. விழிப்புணர்வு படம் தான், பார்க்கலாம். படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குழந்தை தம்பதிகள் யார் நம்பி போகிறாங்களோ அவன் தான் ஃபஸ்ட்டு ஆப்படிப்பான்றதை சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. என்ன சில விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருந்தாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை மாற்றிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம இன்னமும் வந்து 1980 இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ 2025 போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்குண்டான சில விஷயங்கள் மாற்றி பண்ணி தான் நல்லா தான் தோணுச்சு. சில குறைகள் இருந்தாலுமே படம் ஓகே, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒன் டைம் ஆச்சு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நான் அழுந்துட்டேன். என்னடா அப்படின்ற மாதிரி தான் என் கட்சிப்பெல்லாம் ஊறி போச்சு பாருங்க, நனைஞ்சு அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்குது படம். வாழ்த்துக்கள் டேரக்டர் சார், இன்னும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. பார்ட் 2 சீக்கிரம் பண்ணுங்க. அது சீக்கிரமாக பண்ணி அடுத்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் பண்ண பாருங்க. அது ஒரு 25 வருஷம் போட்டுறாதீங்க, சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க. படம் நல்லா இருக்குது, சூப்பராக பார்க்கலாம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. என் நஞ்சி அப்படி நக்கிற மாதிரியே சூப்பராக கிளைமேக்ஸ் முடிச்சா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பிரதர், படம் நல்லா இருக்கு. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி ஃபெர்டிலிட்டி சென்டர் போகலாமா, இல்லை அனாதாசிரமத்தில் தத்தெடுக்கலாமா, அது எதுன்னு சொல்லி அவங்களே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. படத்தில் நல்லா பண்ண காமிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு, அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு, ராஜ் பிரதாப். நல்லா 2 பாட்டுமே நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போகுது. படம் போகிறதே தெரியல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓவராலாக ஓகே, ஒர்த்து தான் படம். படம் வேறு லெவலில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது கண்டென்ட்டாக சூப்பராக இருந்தது. எல்லாமே எந்த ஒரு லேக்குமே எங்கேயுமே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது கண்ணாப்பினான்னு கால் வைக்காமல் யோசிச்சு தெளிவாக அந்த இடம் எப்படி, அது எப்படி போகணும், யார்கிட்ட கேட்டு போகணுன்றது ஒரு மெசேஜ். இவங்க ஒரு இடத்துக்கு தேடி போகிறாங்க, ஆனால் அந்த இடமே ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது, அங்கேருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றதான் கதை. கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது, வேலை இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, கருத்து எல்லாமே நல்லா இருக்கு. விறுவிறுப்பாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏன்னா வந்து டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம், நிறைய பேர் ஃபஸ்ட்டு படமாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஹீரோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கல, எல்லாருமே நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தா போர் அடிக்காமல் ஒரு படம் தமிழ் சினிமாவில் வருதுன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் ஒரு கருத்தும் சொல்லியிருக்காரு.
அது இல்லாமல் டைரக்டர் பார்ட் டைமாக பண்ணியிருக்காரு சார். பார்ட் டைமாக பண்ணும்போது மேக்கிங் நல்லா இருக்கு. தயவு செஞ்சு ஃபுல் டைமாக பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக எடுக்க முடியும் உங்களால். தேங்க்யூ. புதுமுக படம் வந்து ஓடல, சின்ன பட்ஜெட் படம்லாம் ஓடல அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இல்லை இவங்க கேட்டில் யார் கேட்டுமே நினைக்கல, விவேக் பிரசனை கேட்டு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் உண்மையாக நடிச்சிருக்காரு போல அந்த அளவுக்கு. அப்புறம் சின்ன தளபதி லாஸ்ட்டாக வராரு, அவர் வந்து கிளைமேக்ஸ் முடிச்சு வைக்கிறாரு. அவர் தான் ஃபைட் பண்ணுறாரு படத்தில். எங்கடா ஃபைட்டே காணுமே, சாங் மட்டும் வருதுன்னு பார்த்தேன். அவர் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டை போட்டு ஓ இதான்டா படம் அப்படின்றத காட்டியிருக்காரு. உண்மையாக நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். போரே அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணிருக்காங்க, தரமாக பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம், நம்பி பார்க்கலாம். சாந்தி நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆனந்தம் நல்லா பண்ணியிருந்தாரு, விவேகன் நல்லா பண்ணியிருந்தாரு, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் போர் அடிக்கல, மியூசிக் கூட நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். இவங்க நான் எப்படி சொல்ல வரேன்னா, படத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா இவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்தாங்க அப்படின்ற ஒரு மேட்டரே கிடையாது. எல்லாம் வந்ததுக்கு கரெக்டான பாயிண்ட்டு. காமெடி இருக்குது சார், காமெடி இருக்குது. எல்லாம் அதான் சொல்கிறேன், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு எல்லாம் எல்லாருமே பார்க்கலாம்.